ஒரு நிமிஷம் கண்ண மூடி இது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கோவிலுக்கு வேலைக்கு போறாரு. தினமும் போற மாதிரி அன்னைக்கும் போறாரு. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோட சேரலான்னு நினைச்சிட்டு போறாரு. ஆனா அடுத்த நாள் சாயங்காலத்துக்குள்ள அவர் இல்ல. அவர் உயிர் கொடூரமா பறிக்கப்பட்டுருச்சு. இது தலைவிதி இல்ல, நம்மள் பாதுகாக்க வேண்டியங்களே செஞ்ச வேலை இது. அந்த மனுஷன்தான் அஜித் குமார். அவருக்கு வயசு அப்திதி. திருப்பவனத்துல ஒரு கோவில செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அஜித் குமார் ஒரு தப்பு பண்ணாருன்னு அவர் மேல பழி போட்டாங்க. அது என்னன்னா, ஒரு தங்க சங்கிலி காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அவர் போகவும் செஞ்சாரு. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கெஞ்சி பார்த்தாரு. ஆனா அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கல. அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு அங்க நடந்துச்சு. நம்மள காப்பாத்த வேண்டிய 6 போலீஸ் ஆபீசருங்க அவருக்கு எமனாக மாறிட்டாங்க. அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, மிளகாய் பொடிய வாயில திணிச்சாங்க. ஒரு சொட்டு தண்ணி சூட கொடுக்கல. ஒரு மணி நேரத்துக்கும் மேல அவர் சத்தம் ஸ்டேஷன் முழுக்க கேட்டுச்சு. உயிருடன் உள்ளே போனவர் மயக்கமா வெளியே தூக்கிட்டு வரப்பட்டார். அவர் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அஜித் குமார் இறந்த செய்தி அவர் குடும்பத்தையே உலுக்கிடுச்சு. மாநிலம் முழுக்க இந்த செய்தி பரவிச்சு. மக்கள் இதுக்கு பதில கேட்டாங்க, நியாயம் கேட்டாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுச்சு? ஆபீசர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆமா. ஆனா யாரையும் அரெஸ்ட் பண்ணல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு பதிலா குடும்பத்துக்கு பணம் கொடுத்து வாய மூட பார்த்தாங்க. போராட்டங்களை அடக்குனாங்க. சிசிடிவி புட்டேஜ் இன்னும் மறைச்சு வச்சிருக்காங்க. இது அஜித் குமார் பத்தினது மட்டும் இல்ல. கண்ட்ரோல் இல்லாத அதிகாரத்தாலையும் கொடூரத்தாலையும் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. இன்னும் எத்தனை பேர்? உண்மையான மாற்றம் வர இன்னும் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படணும்? நியாயம் விலை பேசப்படாது. பொறுப்புல இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம தலைவர்கிட்டையும் நம்ம போலீஸ் கிட்டையும் நம்ம கிட்டையும் இன்னும் நிறைய கேட்க வேண்டிய நேரம் இது. பிரேக் டைம் எடுத்து அஜித் குமார் கதையை யாரும் மறக்காம பாத்துக்குவோம். போதும்.